வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை திரும்ப பெற கோரி தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு வர இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் ஒரு திருப்பம் நடந்துள்ளது. அமைச்சர் பதவியை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஜாமீன் கேட்டு தொடர்ந்து மனு தாக்கல் செய்து வந்தார். அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அவருக்கு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜாமீனில் வெளியே வந்த சில நாட்களிலேயே, அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்தி வழக்கு தொடரப்பட்டது. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கில் தைரியமாக சாட்சி சொல்வதற்கு சாட்சிகள் தயங்குகிறார்கள். எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வித்யகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்து வந்தனர். கடந்த மார்ச் 24ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எழுத்து ரீதியாக பதில் சொல்வதற்கு எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனால் கோபமான உச்சநீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா அல்லது அது பற்றிய அவரது சட்ட ரீதியான விளக்கத்தை ஏப்ரல் முதல் வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவில் அமைச்சராக பதவி வகிக்க தடை விதிக்கப்படவில்லை. எனவே நான் ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை. மேலும் நான் அமைச்சரானது எந்த சட்டத்திற்கும் முரணானது அல்ல. ஒரு அமைச்சராக இந்த வழக்கில் சாட்சிகளை மிரட்டுவதாக எந்த விதத்திலும் நிரூபிக்கவில்லை. யாரோ ஒருவரின் வற்புறுத்தலின் காரணமாகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஜாமீனை திரும்ப பெற அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவும் விசாரணைக்கு உகந்தது அல்ல. இதனால் இந்த மனுக்களை ஆரம்ப கட்டத்திலே நிராகரிக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கை ஒத்திவைத்தனர் நீதிபதிகள். அதற்கு முக்கிய காரணம் டெல்லி காற்று மாசுபாடு தொடர்பான முக்கிய வழக்கு நேற்று விசாரிக்கப்பட்டது. இதன் காரணமாக செந்தில் பாலாஜியின் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.